தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தன் வாழ்க. பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அம்பிகையினிடத்திலே அடிக்கடி செய்ததாக சொல்லப்படுகிற ஒரு பிரார்த்தனை, தாயே நான் ஒரு யந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் ஓர் அறை, நீ அதில் வசிப்பவள். நான் ஓர் உரை, நீ அதில் போடப்பட்டிருக்கின்ற வாள். நான் ஒரு தேர், நீ அதை செலுத்துபவள். என் செயலாவது என்னுள் இருக்கும் உன் செயலே. நான் அல்லேன், எல்லாம் நீயே, எல்லாம் நீயே. இது அம்பிகையினிடத்திலே அவர் செய்த பிரார்த்தனை என்று அவரே சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் சாரம் என்று சொல்லிவிடலாம். ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், அதற்கான சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் எத்தகைய மனநிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர் இதனை சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் தன்னையே கர்த்தாவாக எண்ணிக்கொள்ளுகின்ற இயல்பு அவன் பிறக்கும் போதே அமைந்து விடுகிறது. ஆனால் காலப்போக்கில் அவன் தெரிந்து கொள்ளுகின்றான், நான் செய்கிறேன் என்ற முனைப்புடன் செய்கின்ற எல்லா செயல்களையும் நம்மால் செய்ய முடிவதில்லை. சில செயல்கள் நிறைவேறுகின்றன, பல செயல்கள் நிறைவேறாமற் போய்விடுகின்றன. என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கின்ற போது, நம்முடைய செயலினால் ஆவது ஏதொன்றும் இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை. எனக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதுதான் என்னையும் இயக்குகிறது, எல்லாரையும் இயக்குகிறது, இந்த உலகம் முழுவதையும் இயக்குகிறது, உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையையும் இயக்குகிறது என்பதனை மனிதன் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் புரிந்து கொள்ளுகிறான். அதை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையிலே சிரமங்கள் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், வேதனைகள் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பகவான் இதை சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ இதே கருத்தை தாய்மானவர் சொல்லியிருக்கின்றார். சந்ததமும் எனது செயல் நினது செயல், யான் எனும் தன்மை நினை அன்றி இல்லா தன்மையால் வேறலேன். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே. இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திரு உளமறியுமே. இந்நிலையிலே சற்று இருக்கவென்றால் மடமை இத சத்ருவாக சிந்தை குடிகொண்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். சிந்தை குடிகொண்டு விட்டது. எது சிந்தையில் குடிகொண்டு விட்டது? இந்த எண்ணம், தவறான எண்ணம். என்ன தவறான எண்ணம்? அனுபவத்தினால் உணர்ந்து கொண்ட உண்மையை செயல்படுத்த முடியாமல் தடுக்கின்ற ஒரு நிலை. என்ன அனுபவ உண்மை என்றால், சந்ததமும் எனது செயல் நினது செயல். இறைவனிடத்திலே சொல்லுகிறார் தாயுமானவர். நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் உண்மையில் அது என்னுடைய செயல் அல்ல, உன்னுடைய செயல்தான். சந்ததமும், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, சந்ததமும் எப்போதுமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நின்னுடைய செயல்தான். சந்ததமும் எனது செயல் நினது செயல். ஆகவே நான் என்ற உணர்வு கூட உண்மையில் நீதான். யான் எனும் தன்மை நினை அன்றி வேறு இல்லா தன்மையால். நான் நான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேனே, அந்த நானே நான் அல்ல, அது நீதான். எனக்கு உள்ளிருந்து நீதான் இயக்குகின்றாய். குருதேவர் சொன்னார் அல்லவா, என் செயலாவது என்னுள்ளிருக்கும் உன் செயலே என்று சொன்னாரே, அதுதான் என் தாய்மாரர் அப்படி சொல்லுகிறார். இது உண்மையில் நான் செய்கின்ற செயல் அல்ல, நான் வேறல்ல, நீ வேறல்ல, எனக்குள் இருந்து என்னை இயக்குபவன் நீதான். இதை நான் அறிந்திருக்கின்ற காரணத்தினால், வேறு இல்லாத தன்மையினால் எல்லாமே நீதான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதை அறிந்து கொள்வதற்காக நான்
எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாளில் நான் அறிந்து விடவில்லை. இதை ஏராளமான சாதனைகளுக்கு பிறகுதான் இந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய நிலை திருவுளம் அறியுமே என்று சொல்லுகிறார். நெக்கு உருகி வாடிய தன்மை, மனம் உருகி 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 பிரார்த்தனை செய்வது, இறைவா எனக்கு இந்த உண்மையை உணர்த்தி அருள்வாய் என்று பிரார்ப்பது. அப்படி பிரார்த்தனை செய்து செய்துதான் இந்த உண்மையை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் அறிந்து கொண்ட பிறகு அதில் நிலையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் இல்லை. என் செயல் இல்லை, எல்லாம் உன் செயல்தான், நான் அல்ல எல்லாம் நீதான் என்பதை நான் நெக்குருகி நெக்குருகி வாடி வாடி பிரார்த்தனை செய்து செய்து அறிந்து கொண்டு விட்ட பின்னாலும் கூட இந்நிலையிலே சற்று இருக்கவென்றால், இந்த நிலையில் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை. மீண்டும் கீழே இறங்கி விடுகிறேன். நான் தான் செய்கிறேன் என்ற உணர்வு வந்து விடுகிறேன். நான் என்பது அந்த தான் சொல்லுகிறார். அதனால் அது எதனால் வருகிறது என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக, மடமை என்பது சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவது தான். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் மடமை தான் காரணம் என்று பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுகிறார். அறியாமை, கொஞ்சம் மடமைன்னா கொஞ்சம் ரொம்ப ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் மென்மையாக அறியாமை, எல்லாம் ஒன்று தான், சொல்லுகிற முறையில் தானே இருக்கிறது. அதனால் சுவாமிஜியே சொல்லுகிறார் அல்லவா, இக்னரன்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் ட்ரபிள்ஸ். எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது அறியாமை தான் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அறியாமையை தான் அங்கே மடமைன்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்லும்போது கூட ஒருத்தனை பார்த்து சுத்தம் மடையனாக இருக்கிறியா அப்படின்னா அவனுக்கு கோபம் வரும். அவன் அறியாமல் செய்துட்டாங்க, சரி ரெண்டும் ஒன்று தான். அதனால் சொல்லுகிற முறையினால் அவனுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்குறது அல்லது இல்லாமல் போய்விடுகிறது. இங்கே தாய்மானவர் எதையுமே கொஞ்சம் நேரடியாக சொல்லி பழகினவர் அல்லவா, அதனால் அது தன்னை பற்றியே தானே சொல்லிக்கூட. இன்னொருத்தனை மடையன்னு சொன்னால் தானே கோபம் வரும். நானே மடையன்னு என்னையே சொல்லிக்கொண்டே வேறு யார் கோபப்பட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அதை தான் அவர் சொல்லுகிறார். மடமை சத்ருவாக, சத்ருன்னு ஒரு வார்த்தையை போட்டார். சத்ரு என்றால் பகைவன், ஹிதம் என்றால் நன்மை. ஜகத்ஹிதாயச்ச என்று நம்முடைய ஐயக்கத்தின் கோட்பாடு சொல்லப்படுகிறது. ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச, ஜகத்துக்கு ஹிதம் செய்வது, உலகத்திற்கு நலம் செய்வது. ஆகவே இதம் என்றால் நலம், நன்மை. சத்ரு என்றால் பகைவன். இப்போது பகைவன் நமக்கு நன்மை செய்வானா? நண்பன் நன்மை செய்வான், உறவினர்கள் நன்மை செய்யலாம். பகைவர்கள் நன்மை செய்வார்களா? சில பேர் செய்வார்கள். அவனுக்கு தான் சத்ருன்னு பேர். அவன் செய்கிற நன்மைக்கும் பின்னால் ஒரு தீய எண்ணம் இருக்கும். நன்மை செய்கிற மாதிரி காட்டிக்கொள்வான், ஆனால் அதில் உண்மையில் அவனுக்கு நன்மை செய்கிற நோக்கம் இருக்காது. பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாம், நல்லா 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையங்க இருப்பாங்க. அந்த பையங்க வந்து படிக்கும்போது அதனால் அவன் மேலே மேலே முன்னேறி கொண்டே இருப்பான். ஆனால் சில பேர் அப்படி படிக்க முடியாதவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு இவனை பார்த்து ஒரு பொறாமை ஏற்படும். அப்படி வரும்போது அவன் எதுக்குடா சும்மா சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ண போகிற, எவ்வளோ படித்தாலும் என்ன, 10வது படிக்கிற, அடுத்த வருஷம் 11வது தானே போக போகிற, எவ்வளவு 500க்கு 501 வாங்கினேன்னு வச்சுக்குவோம். ஒன்று என்ன நேராக 12க்காக தான் போட போகிறாங்க. சும்மா பாரு, நான் இருக்கிறேன் பாரு, எப்படி சுற்றி அழகாக இருக்கிறேன் பாரு, நீயும் அது மாதிரி இருடான்னு சொல்லுவான். அவன் சொல்லுகிறது பார்த்தா இவனுக்கு நன்மை செய்கிற மாதிரி. சும்மா படித்து படித்து உடம்பு கெடுத்துக்காதரா, பாரு கண்ணெல்லாம் வீங்கி போச்சுரா, இப்படி நன்மை செய்வது போல சொல்லி அவனை கெடுக்கிறவன். அதுதான் சத்ரு என்று பெயர். இங்கே இந்த பாடலில் தாய்மானவரும் அந்த சத்ரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். என்ன சத்ரு என்றால், ராமச்சந்திர தத்தா என்பவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சில சமயங்களில் பார்த்துருக்கிறோம். குருதேவருடைய சீடர்களில், இல்லற சீடர்களில் ஒருத்தர். அவர் ஆரம்ப காலத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்தார். அது காரணம் என்ன என்றால், அவர் நல்ல வசதியாக இருந்தார், நல்ல பதவியில் இருந்தார், பெரிய நல்ல சம்பாதிச்சார், நல்ல வசதி, பெயர், புகழ் எல்லாம் இருந்தது. இது எல்லாம் நான் தானே பண்ணுறேன், நான் படித்தேன், நான் பதவியில் இருக்கிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் பெயர் பெற்றிருக்கிறேன், நான் புகழ் பெற்றிருக்கிறேன், இதில் இந்த கடவுளுக்கு என்னையா என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். இது அவருக்கு நினைத்து கொண்டது. சில பேர் மற்றவர்கள் சொல்லுவார்கள், பாப்பா நீ நல்லா உழைத்து சம்பாதித்தா முன்னுக்கு வர போகிற, இதுக்கு எதுக்கு கோயிலாக போகிற, இதுக்கு எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. அதுதான் சத்ரு.
இதைத்தான் தாய்மானவர் இங்கே சொல்லுகிறார். நான் எவ்வளவோ ஆராய்ந்து பார்த்து எவ்வளவோ சாதனைகளில் ஈடுபட்டு என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே என்று அறிந்து வைத்திருந்த பின்னாலும் கூட திருப்பி திருப்பி கீழே இறங்கி வந்து இல்லை இல்லை இதை நான் தான் பண்ணுறேன் என்ற உணர்வு எனக்கு வந்து விடுகிறது. அதான் இந்நிலையிலே சற்று இருக்கவென்றால் மடமை இத சத்துருவாக வந்து சிந்தை குடி கொள்ளுதே என்று சொல்கிறார். இதுதான் குருதேவர் சொன்னது. நேரடியாக நீ போயிரு, உன் செயல் ஒன்றுமே கிடையாதுரா, எல்லாம் தேவியினுடைய செயல்தான் என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். தாய்மானவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த நிலை எனக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமாக தெரிந்தாலும் கூட அனுபவபூர்வமாக அது வருவதில்லை. அதுக்கு இந்த மடமை வந்து எனக்கு கெடுதல் பண்ணி கொண்டு இருக்கிறது, நல்லது பண்ணுகிற மாதிரி கெடுதல் பண்ணுகிறது என்று அவர் சொல்கிறார். இந்த நிலை எல்லாருக்கும் வரும். இதை பற்றி சிந்தனையே இல்லாதவர்களை பற்றி பேச்சே கிடையாது. மனித பிறவியின் குறிக்கோளை நாம் அடைய வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் ஆன்மீகத்திற்கு வருகின்றார்கள். யார் ஆன்மீகத்திற்கு வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறைவன் செயல், அம்பிகையின் செயல் என்ற ஞானத்தை பெறுகிறார்கள். யார் அந்த ஞானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் அதில் நிலை பெற்றிருக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அப்படி நிலை பெற்றிருக்க விடாமல் தடுப்பது தான் இந்த மடமை. அதைத்தான் சாஸ்திரங்களில் மாயை என்று சொல்லியிருக்கிறார். தாய்மானவர் மடமைன்னு போட்டார் ஒரே அடியா. அவ்வளவு ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று நம்முடைய முன்னால் மாயைன்னு ஒன்று வச்சாங்க. இந்த மாயை வந்து வந்து நம்ம இழுத்துக்கொண்டே போய்விடும். அதிலிருந்து விடுபட்டால்தான் இந்த ஞானத்திலே நிலை பெற்றிருக்க முடியும். இறைவனையே சார்ந்திருக்கின்ற நிலை, இறைவனை சரணடைந்திருக்கின்ற நிலை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார், தேவி பார்த்து கொள்ளுவாள் என்று பரிபூரணமாக அவளிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு ஆனந்தமாக இருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு தான் சாதனை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சாதனை செய்து இந்த நிலையை அடைய வேண்டும் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கின்றன. சாதனை என்பது என்ன? பயிற்சி. எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைவதற்கு முறையான பயிற்சி அவசியம். அதே இப்படி திருப்பி போடலாம். எந்த ஒரு செயலையும் முறையாக பயிற்சி செய்து பழகினால் அதில் வெற்றி அடைந்து விடலாம், அப்படியும் போட்டு பார்க்கலாம். ஆக சாதனை அல்லது பயிற்சி என்பது நாம் எந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று பாடுபடுகின்றோமோ அந்த குறிக்கோளை எளிதில் அடைய செய்துவிடும். அதனால தான் இது ஆன்மீகத்தில் வரும்போது அது சாதனை என்று சொல்கிறார். சாதாரண வாழ்க்கையில் அதை பயிற்சி என்று சொல்லுகிறோம். ஒரு சின்ன சின்ன பாடமாக இருந்தால் கூட அதை திருப்பி திருப்பி படிக்கிற போது மனதில் பதிவாகி விடுகிறது. சில மாணவர்கள் ஆரம்பித்தோடனே கிடுகிடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் தட்டு மாறிட்டு இருப்பான். ஒரு வரி சொல்லுவான், அடுத்த வரி வராது. அடுத்த வரி சொல்லும்போது முதல் வரி மறந்துடும். இதற்கெல்லாம் காரணம் முறையான பயிற்சியின்மை. சிறு வயதில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு நாளும் விளக்கு வைத்த உடனே அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வாய்ப்பாடு சொல்லுவார். தினந்தோறும் சொல்லணும். அதுவும் இப்போ மாதிரி ஒரு ரெண்டு ஆரம்பித்து ஒரு 10 வரைக்கும் சொல்லிட்டு விடுறதில்லை. மாகாணியிலிருந்து ஆரம்பிக்கணும். மாகாணின்னா என்னென்ன இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு பொருளில் 16இல் ஒரு பங்கு, அதுதான் மாகாணி. அதுக்கே வாய்ப்பாடு உண்டு. ஒரு மாகாணி, பைத்து மாகாணி, அரைக்கால், 100 மாகாணி, அரைகால், அப்படி போகும் அந்த வாய்ப்பாடு. அதில் மாகாணி அரைக்கால் எல்லாம் சொல்லி 3/4 வரைக்கும் வந்து அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடில் ஆரம்பித்து அப்புறம் 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும் தினசரியும். இது ஆரம்பிக்கும் போது பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும், வராது, தடுமாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக தூக்கம் வேற வந்துடும், பசி வேற வந்துடும், எப்படா முடியும்னு இருக்கும். இது ஒரு நிலை. ஆனால் தொடர்ந்து அப்படியே பயிற்சி செய்து கொண்டு வர வர ஆரம்பித்தா கிடுன்னு வந்துடும். அப்புறம் அப்பாவுக்கு வேறு பெருமை. யாராவது வந்தாங்கன்னா விருந்தினர்களை கூப்பிட்டா, அவனை கூப்பிட்டு வா, 7 12 எத்தனை, இப்படி 2 3 கேள்வி நம்ம உடனே வந்துடும். இது எப்படி வந்தது? ஆரம்பத்தில் ஒரு 2 சொல்லி 2க்கு சொல்கிறதுக்கே தாளம் போடுது. அதன் பிறகு எதை கேட்டாலும் சொல்ல முடியுது. இது எப்படி வந்தது? பயிற்சி. இது போல தான் எல்லாமே. இந்த பயிற்சிங்கிறது இந்த காலத்தில் எப்படி குறைந்து போய், இந்த அறிவியல் வளர்ச்சியினால் எவ்வளவோ நன்மைகள் வந்திருக்கின்றன, அதை நாம் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் மனிதர்களை சோம்பேறிகளாக்கி விடுகின்றன இந்த அறிவியல் வளர்ச்சி.
இப்போ நாம் இப்போ சொன்னோம்ல அதை இத்தனை வாய்ப்பாடு சொல்லணும்னு, அப்போ எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு ஒன்று எத்தனைடானா கொஞ்சம் இருங்கன்னு இதை எடுத்துறான், அந்த கால்குலேட்டரா அதை எடுத்து இப்படி தட்டி 1 என்னடா 1 அப்படின்னு பார்த்தா அவன் அவசரத்தில் அந்த பெருக்கலுக்குரிய தட்டிட்டான். அந்த ப்ளஸ் போடணும்ல, கூட்டலில் தட்டி இருந்தால் 1 2ன்னு வரும். இவன் அவசரத்தில் இதை தட்டிவிட்டு 1 என்னடா அப்படி சொல்கிறான், அப்படி தான் காட்டுதுங்கிறான். இது பயிற்சியின்மையினுடைய விளைவு. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னே செய்தித்தாளில் நாம் ஒரு செய்தி பார்த்துருக்கோம். ஒரு 5 மாத குழந்தை, அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அதுக்கு முன்னால் பல நாடுகளினுடைய தேசப்படங்கள், தேச கொடிகள், அந்த கொடிகள் அடங்கிய ஒரு சார்ட் மாதிரி வைத்துக்கொண்டு ஒரு நாட்டு பேரை சொன்னால் உடனே அந்த கொடியை அது காட்டுதுங்கன்னா, அந்த குழந்தைக்கு பேச்சே வரல, சைகையில் காட்டுது. அது இந்தியா அப்படின்னா இந்தியாவினுடைய கொடியை காட்டுது, அமெரிக்கானா அமெரிக்கா கொடியை. 5 மாதம். இது சும்மா அந்த அம்மா கதை விடுறாளா அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அந்த சாதனையாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் அதை சோதித்து பார்த்து இது உண்மைதான் என்று சான்றளித்திருக்கிறார்கள். ஒரு 5 மாத குழந்தைக்கு இது சாத்தியம் என்றால் அப்புறம் யாருக்கு தான் எதுதான் சாத்தியம் இல்லாமல் போகும்? அதனால தான் சாதனம் ஒன்று இன்றி சாதிப்பார் உலகில் இல்லை என்று கைவல்ய நவநீதம் சொல்லுகிறது. சாதனம் ஒன்று இன்றி சாதிப்பார் உலகில் இல்லை. எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சாதனை வேண்டும். இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களில் ஒவ்வொரு நெறி, ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான நெறிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நெறிக்கும் சாதனை முறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இது ஒரு விதமான முறை. இது அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள். இயமத்திலிருந்து ஆரம்பித்து ஒன்றாக போய் கடைசியில் சமாதி வரைக்கும் போயிடுது. இந்த இயமம் நியமம் என்பது ஆரம்ப நிலை பயிற்சிகள். அதாவது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கான பயிற்சி. புறப்பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவது ஒன்று, அகத்தை கட்டுப்படுத்துவது ஒன்று. இதிலிருந்து தான் ஆன்மீகம் தொடங்குகிறது. இப்படி படிப்படியாக போய் சமாதி என்பது தான் நிறை நிலை, அது வரைக்கும் போய்விடும். இந்த பயிற்சியை, இந்த சாதனையை முறையாக செய்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம். அதே போல் வேதாந்த சாதனையில் சாதன சதுஷ்டயம் என்று சங்கரர் சொல்லுகிறார், கைவல்யமும் சொல்லுகிறது, சுவாமிஜியும் சொல்லியிருக்கிறார். அதில் விவேகத்திலிருந்து தொடங்குகிறது. விவேகம், வைராக்கியம், அடுத்து சமம் முதல் 6 படிகள், முமுட்சுத்துவம், முக்தி அடைய வேண்டும் என்பதில் நாட்டம், இப்படி படிப்படியாக போக வேண்டும். பக்தி என்று எடுத்துக்கொண்டால் பாகவதத்தில் 9 படிகள் சொல்லப்படுகின்றன. 9 விதமான படிகள் சாதனையில் மேலே மேலே ஏறி போக வேண்டும். கடைசியில் ஆத்ம நிவேதனத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாதனை அவசியம். சாதனை செய்தால் குறிக்கோளை அடைந்து விடலாம். இதெல்லாம் நல்லா தான் கேட்கும்போது நல்லா தெளிவாக புரியுது, நமக்கும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆமாப்பா, சாதனை செய்தால் அடைந்து விடலாம், அவங்க அடைந்த நிலையை நாமும் அடைய முடியும் என்பது வரைக்கும் தெரியுது, இந்த அறிவுக்கு தெரியுது. ஆனால் சாதனையை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சாதனை செய்யணுமா என்று நம்முடைய சம்ஸ்காரங்கள் தடுக்கின்றன. உலகியல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், பலவிதமான அல்லது சோம்பேறித்தனம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த சாதனையில் செய்யும்போது சில பேர் முறையாக தீட்சை வாங்கி கொள்வார்கள். அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் முறையாக சாதனை பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. அதன் பிறகு சரி, கொஞ்சம் இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது, இதையும் சேர்த்து நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் அடுத்த நாளும் நேரம் போயிடும். சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம், இப்படியே போயிடும். சோம்பேறித்தனம் அடிப்படை. இன்னும் சில பேர் முறையாக செய்திருவாங்க, என்ன ஆனாலும் சரி அதை செய்யாமல் விடுவதில்லை என்று செய்வார்கள். ஆனால் அதை தொடர்ந்து செய்ய என்ன ஆகிறது என்றால் ஒரு யந்திரத்தன்மையில் செய்யக்கூடிய நிலை யந்திர கதியில் செய்கிறது என்று சொல்லுவாங்க. எல்லாம் மெக்கானிக்கலாக போச்சியா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்கல்லவா, அதுபோல் அவர் சொன்னதெல்லாம் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா அந்த ஆழ்ந்து செய்வதில்லை.
உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணை மூடிக்கொண்டு முதலில் விநாயகரை தியானித்து கொள்ளுங்கள், என்னுடைய சாதனையில் எந்த விதமான விக்னமும் ஏற்படாமல் விநாயகர் பெருமானே நீர் தான் துணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ கண்ணை மூடிக்கொள்ளும் போது அந்த விநாயகரை நம்ம நல்ல மனப்பூர்வமாக நினைக்கணும், அப்புறம் அவரிடத்துல பிரார்த்தனை வைக்கணும். இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதன் பிறகு நாளாக நாளாக என்னென்னா, நேரம் ஆகுதுப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம், உனக்கு கண்ணை மூடிக்கொண்டு காலையில் ஒரு 8 மணிக்கு நான் தியானம் பண்ணுறேன்னு ஒரு கணக்கு வைத்து கொள்ளலாமே. 8 மணிக்கு கண்ணை மூடிக்கொண்டு விநாயகர் பெருமான் எனக்கு அருள் புரியும், துணை புரியும், என்னுடைய தடைகளை தாழ்ந்து ஓடும், கிட்டுன்னு ஓடும். இந்த வாய்ப்பாடு ஒப்பிக்கிறோமே அது மாதிரி. வாய்ப்பாடு கூட நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது யோசனை பண்ணி செய்கிறோம், நாளடைவில் அது வேகமாக ஓடும். அது அந்த திறமையை காட்டுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். இது அப்படி கிடையாது. உண்மையில் விநாயகரே இங்கே இருக்க மாட்டார், ஆனால் நாம் விநாயகர் இடத்துல பேசி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இது யந்திர கதியில் செய்யப்படுகின்ற சாதனை. இப்படி பலவிதம் இருக்கிறது. ஒன்று அதில் ஆர்வம் இல்லாமல் போய்விடுவது, இன்னும் ஒன்று அதில் இவ்வளவு நாளாக பண்ணியாச்சுப்பா என்ன பயன் இருக்கிறது, ஒன்றையும் காணும். ஒரு 50 வருஷமாக நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பயன் கிடைச்சது? சில பேர் கேட்பாங்க, என்னையா தினசரி உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, சாதனை பண்ணுறீர, என்ன பலன் கிடைத்திருக்கிறது, எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? ஒரு 50 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். 50 வருஷமாக பண்ணுறீங்களா? அப்போ இந்த 50 வருஷத்தில் நீங்கள் என்ன அதில் பலன் அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, நான் 50 வருஷத்துக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தனோ அதை விட கொஞ்சம் கீழே போயிருக்கிறேன், இதுதான் நான் அடைந்த பலன். ஏன்னா அப்போ எனக்கு அந்த ஆரம்பத்தில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கையினால தான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ நாளாக நாளாக என்னடான்னு வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி இருக்கிறதே தவிர நம்பிக்கை குன்றி போயிருக்கிறது, உறுதியான நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் பல பேரை பார்க்கிறோம். ஆக இதுக்கு என்னதான் வழி? இப்போ சாதனை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சாதனை ஒன்று இன்றி சாதிப்பார் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பெரியோர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். குருதேவரிடத்துலையும் பல பேர் கேட்கும்போது சொல்லுவார் அவர். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வரலாறு, நரேன் போய் கேட்டார், அவருக்கு பதில் சொன்னார் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? ஆம் பார்த்திருக்கிறேன். யார் வேணாலும் பார்க்க முடியும், அது முறையாக சாதனை பண்ணால் பார்க்க முடியும் எல்லாம் அவர் சொன்னார். அது நரேந்திரருக்கு சொன்ன செய்தி. ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி சொன்னாரா என்றால் கிடையாது. வேறு சில பேர் இதே கேள்வி கேட்கும்போது அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆமாப்பா, நீ கடவுளை காட்ட முடியுமா பார்க்க முடியுமான்னு கேட்ப, உடனே நான் உனக்கு கடவுளை காட்டிடணுமா? உனக்கு ஒரு வெண்ணெய் வேண்டும் என்று சொன்னால் நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருப்ப, உடனே நானே பாலை தயிராக்கி தயிரை வெண்ணெய் அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து உன் கையில் கொண்டாந்து கொடுக்கணும். இதெல்லாம் நடக்காதப்பா. பாலில் வெண்ணெய் இருப்பது உண்மைதான், ஆனால் அந்த பாலை உரைகுத்தி தயிராக்க வேண்டும். அந்த தயிரை அதிகாலை நேரத்தில் கடைந்து வெண்ணெயை எடுக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கின்றன, அங்கே போனால் மீன் பிடிக்கலாம் என்று ஒருத்தர் சொல்லுகிறார். உடனே மீன் பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறவன் போகிறான். போய் அந்த கரையில் நின்று கொண்டு இந்த குளத்தில் மீன்கள் இருக்கின்றன, மீன்களே வாருங்கள்லாம் வந்துருமா? அதற்கு தூண்டிலை எடுத்து கொண்டு போக வேண்டும். அந்த தூண்டிலை உள்ளே போட்டு விட்டு அது மேலே அந்த இரையை கவ்வுகிற வரைக்கும் காத்து கொண்டு இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு மீன் அதை கவ்வும் போது அப்படியே எடுத்து விட வேண்டும். இதே மாதிரி தான் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் அந்த கடவுளை அடைவதற்கு சாதனைகள் செய்ய வேண்டும். முருக வாங்கி கடைய முன் நிற்குமேன்னு பாடி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். விறகில் தீயினன் பாலிற் படுநை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அப்போ சாதனை செய்தால்தான் இது நடக்குமே தவிர நீ சும்மா உட்கார்ந்துட்டு கடவுளை பார்க்கணும்னாலாம் நடக்காது என்று குருதேவரும் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சாதனை இருந்தால்தான் கடவுளை காண முடியும். சாதனை செய்வதிலே ஆர்வம் வருவதில்லை. இதற்கு என்னதான் தீர்வு? அதையும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே குருதேவரிடத்தில் உண்மையான பக்தர் ஒருத்தர் கேட்டார். இந்த மாதிரி சோம்பல் தான் காரணமாக சாதனைகளை கைவிட்டவர் அல்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் சாதனை செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்தவரும் அல்ல, உண்மையாகவே சாதனைகளில் ஈடுபட்டவர். ஆனால் ஏதோ அவருடைய பழைய சம்ஸ்காரமோ ஏதோ ஒரு காரணம், அவர் எதிர்பார்த்த பலன் அவருக்கு கிடைக்கவில்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்க. ஒருவேளை கிடைத்து கூட இருக்கலாம்,
ஆன்மீகத்தில் அதுவும் ஒரு நிலை தான். நாம் எதையுமே அடையாமல் இருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும். ஆனால் அதே உண்மை என்று நினைத்து விடக்கூடாது. கடவுள் நம்மை படிப்படியாக மேலே எடுத்துக்கொண்டு தான் போகிறார். அது நமக்கே தெரியாமல் போய்விடலாம். அன்னை சாரதா தேவி அதுதான் சொல்லுகிறார்கள். கட்டில் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறான் ஒருத்தன், அவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வேறு இடத்துல இன்னொருத்தர் வைத்து விடுகிறார்கள். அது அவனுக்கு தெரியாது. தூங்கி கொண்டு இருக்கும் போதே அவனை தூக்கி கொண்டு வேறு இடத்துல வைத்து விட்டார்கள். அவன் கண்ணை விழித்து பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது, நான் முன்பு இருந்த இடத்தில் இப்போது இல்லை, வேறு இடத்தில் இருக்கிறேன் என்பது. அவன் அறியாமலே நிகழ்ந்த அந்த நிகழ்வை போல நாம் உண்மையாக சாதனைகள் செய்து கொண்டு வந்தால் நம்மை அறியாமலே நாம் வளர்ந்து கொண்டுதான் இருப்போம். அது எப்போது நமக்கு தெரிய வேண்டுமோ அப்போது தெரியும். அது தெரியாத நிலையிலே சில சமயங்களில் நமக்கு வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். அப்படித்தான் இந்த மனிதர் 55 வயது ஆகிவிட்டது. அவருக்கு 14 ஆண்டுகளாக அவர் சாதனை செய்து கொண்டிருந்தாராம். ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். ஸ்ரீராமகிருஷ்ண இடத்துல வந்து கேட்டார், சுவாமி, நான் 14 ஆண்டுகளாக சாதனைகள் செய்து வருகிறேன், பல பெரியோர்களை பார்த்திருக்கிறேன், யார் யார் என்னென்ன சொல்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நடைமுறையிலே நான் பின்பற்றி பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் வந்திருக்கிறேன், இன்னும் எத்தனை சாதனைகள் உண்டோ அத்தனை சாதனைகளையும் நான் உண்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு பயனையும் காணுமே, நான் என்ன செய்வேன்னார். வயது 55 ஆகிவிட்டதற்கு கவலை வந்துடுச்சா. 55 வயது ஆகி போச்சுன்னு எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோமோ தெரியவில்லை. அதற்குள்ளாக நாம் குறிக்கோளை அடைய வேண்டுமே என்று உண்மையிலேயே வருத்தப்பட்டு அவர் கேட்டார். அப்போதான் பகவான் சொன்னார், உண்மையாக இறைவனிடத்திலே நாட்டம் கொண்ட ஒருவன் நிச்சயமாக இறைவனுடைய அருளை பெறுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அதற்கு மேலே ஒன்று அபயம் அளிக்கும் அமுத மொழியை சொன்னார். என்ன சொன்னார்? என்னை பார்த்து மன தேறுதல் அடைன்னு சொன்னார். இதுக்கு 2 விதத்தில் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். என்னை பார்த்து மன தேறுதல் அடைனா, குருதேவர் ஆரம்பத்தில் எத்தனை சாதனை பண்ணியிருக்கிறார். உலக ஆன்மீக வரலாற்றில் அவரை போல சாதனைகளில் ஈடுபட்டவர் யாருமே இருக்க முடியாது. அதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், அவர் ஒரு சாதனையும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே அவதார வரிஷ்டர். அவர் சின்ன பையனாக இருக்கிற போதே அவருக்கு கடவுள் காட்சிகளெல்லாம் கிடைத்து விட்டன. எதற்காக சாதனை? கடவுள் காட்சியை பெறுவதற்கு தானே. அது அவர் சாதனை செய்யாமலே அவருக்கு கிடைத்து விட்டது சிறு பையனாக இருக்கும்போதே. அப்படி இருக்கும்போது ஏன் செய்ய வேண்டும்? தேவையில்லை. சரி, செய்தார் என்றே வைத்துக்கொள்ள, ஏதோ ஒரு சாதனை 2 சாதனை பண்ணிட்டு விடக்கூடாதா? இல்லை, தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செய்தார். அவருடைய காலத்தில் என்னென்ன ஆன்மீக சாதனை முறைகள் இந்த நாட்டில் நடைமுறையில் இருந்தனவோ அவ்வளவையும் அவர் செய்தார். அவ்வளவையும் செய்து குறிக்கோளை அடைந்தார். கடைசியில் சொன்னார், எல்லா சாதனைகளும் ஒரே குறிக்கோளிலே தான் கொண்டு சேர்க்கின்றன என்பதை கண்டறிந்தார். அதனால தான் அவர் சர்வ தர்மஸ்வரூபி என்று சொல்லப்படுகிறார். அதை மனத்தில் வைத்துக்கொண்டு நீ என்னை பார்த்து மன தேறுதல் அடை என்று சொன்னதாக வைத்துக்கொள்ளலாம். நான் பார் எவ்வளவு சிரமப்பட்ட அந்த சாதனைகளை செய்யும்போது அவர் ஒரு சாதாரண மனிதனை போல கதறுவார், அழுவார், புலம்புவார். இன்னும் எனக்கு காட்சி தர மறுக்கிறாயே, நான் என்ன செய்வேன் என்று தாயை பிரிந்த குழந்தையை போல தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கதறி அழுது புலம்பி இவ்வளவெல்லாம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை இவருக்கு நினைவுபடுத்துகிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். இவ்வளவெல்லாம் செய்துதான்ப்பா நான் கடைசியில் கடவுள் காட்சி அடைந்தேன், அதுபோல் நீயும் அடைவாய், என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை என்று சொல்வதாக வைத்துக்கொள்ளலாம். இது ஒரு பொருள். இன்னும் ஒன்று, நான் எதுக்குப்பா வந்திருக்கிறேன், உங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் இறை அருளை சொந்தமாக்குவதற்கு தானே வந்திருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ ஏண்டா கவலைப்படுற? என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை, அதாவது என்னிடத்தில் சரணடைந்து விடு. நீ எங்கெங்கேயோ சுற்றினேன் என்று சொல்லுகிறாய், என்னென்னமோ சாதனைகள் செய்தேன் என்று சொல்லுகிறாய், யார் யாரையோ பார்த்தேன் என்று சொல்லுகிறாய். அதெல்லாம் போதும், எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடு. இனி நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதுதான் உண்மை. சரணாகதி. சாதனைகளின் மூலமாக குறிக்கோளை அடைய முடியாத நிலையிலே சரணடைந்து விடுவது, இறைவனை பரிபூர்ணமாக சரணடைந்து விடுவது.
சுவாமி விவேகானந்தத்தையும் அவர் நரேந்திரராக இருக்கும்போது சொல்லியிருக்கார். அவர் எவ்வளவோ மனக்குழப்பங்கள் அவருக்கு இருந்தன. குருதேவரிடத்தில் வந்த பிறகும் கூட அவர் கடவுளை பார்க்க முடியுமா என்கிற கேள்வியோடு தான் வந்தார். பார்க்க முடியும் என்பது அவருக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அவரால் ஒரு திட்டவட்டமாக இருக்க முடியும். இந்நிலையிலே சற்று இருக்கவென்றால் முடியவில்லை என்று தாய்மானவர் சொன்னார். அதுபோல் அவரால் இருக்க முடியாமலும் இருந்தது. அந்த நிலையை பார்த்து விட்டு தான் அவருக்கு குருதேவர் என்ன சொன்னார் என்றால், அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, கடவுள் உருவம் இருக்கிறதா இல்லையா, அவர் பார்க்க முடியுமா முடியாதா, நீ எந்த வடிவத்தில் இருக்கிறாய், என்ன இயல்புகளை படைத்தவராக இருக்கிறாய் என்பதெல்லாம் உனக்கு மனத்தில் அவ்வப்போது செஞ்சலங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்காக நீ ரொம்ப ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். அந்த பரம்பொருளினிடத்திலேயே நீ பிரார்த்தனை செய்து கொள். இறைவா, உன்னுடைய உண்மையான இயல்பை என்னால் அறிய முடியவில்லை, அதை நீயே எனக்கு உணர்த்தி அருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தால் அந்த கடவுள் தன்னை உனக்கு உண்மையாக உணர்த்தி விடுவார் என்று சொன்னார். அதுவும் ஒரு விதமான சாதனை தான். ஆனால் அந்த சாதனையை சரணாகதியாக மாற்றிவிட்டார். நீ சரணடைந்து விடு, நீ நிறைய படிக்கிறாய், நான் சொன்னபடியெல்லாம் செய்கிறாய், என்ன செய்து பார்த்தாலும் ஒரு தெளிவு வரவில்லை என்று தானே வருத்தப்படுகிறாய். அந்த கடவுள்கிட்டே விட்டு நீயே எனக்கு காட்டி அருள்வாய், நீயே எனக்கு காட்டி அருள்வாய் என்று சரணடைந்து விட்டால் நீயே அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். ஆக சரணாகதியினால நாம் சாதனையின் மூலமாக என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட முடியும் என்பதை குருதேவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னொன்று, இது சாதனையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு இந்த மாதிரி அபயம் அளிக்கிறது, பொருந்துகிறது, சரணடைந்து விடுவது. ஆனால் இந்த உலகியல் துன்பங்கள் என்று இருக்கின்றன அல்லவா, நாம் சாதனையில் ஈடுபடும் போது கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கடவுள் நினைக்கிறதுக்கு பதில் கவலைகள் தான் வந்து நிற்கின்றன. அது என்னாச்சு, இது என்னாச்சு, அவனை பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேனே, இன்னைக்கு போனால் இருப்பானா இருக்க மாட்டானா, இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறது சரியானபடி செய்து கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எல்லாம் வரும். அது முக்கியமாக அந்த தியானத்தில் தான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். சும்மா இருக்கும்போது கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே எதெல்லாம் வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப வேகமாக வரும். இப்போ இந்த நிலையில் நான் என்ன சாதனை பண்ண முடியும்? அதற்கு அம்மா சரணாகதி தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதரா, உனக்கு தாங்க முடியாத துன்பம் வரும்போது அந்த துன்பத்தில் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்று தோன்றுகிற போது நீ என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அதை நினைத்துக்கொள், போதும். இப்போ இது வெளிப்படையாக பார்க்கிற போது உலக துன்பங்களிலிருந்து நம்மை காப்பதற்காக அன்னை அளித்த அபயம், அது உண்மைதான், அது தவறு கிடையாது. அதை தாண்டி போகும்போது உலகியல் துன்பங்கள் நம்முடைய ஆன்மீகத்திற்கு இடையூறாக வருகின்ற போது இதை கடந்து போனால் தானே அதில் நிற்க முடியும். அதற்கு நீ என்னை பிடித்துக்கொள். அவங்க அபயம் அளித்திருக்கிறாங்க. என்னை நீ சரணடைந்து விடு, நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் இந்த கவலைகள் போய்விடுகின்றன. அப்போ சாதனையில் தீவிரமாக ஈடுபட முடியும். அதனால் சரணாகதி என்கிற ஒரு தத்துவத்தை நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சாதனையின் மூலமாக கடவுளை அடைவது என்பது ஒன்று. அந்த சாதனையின் மூலமாக முழு வெற்றி அடைய முடியுமா முடியாதா என்கிற கேள்வி எழும்போது சரணடைந்து விடுங்கள், சரணடைந்து விட்டால் அவரே பார்த்து கொள்ளுகிறார் என்பது. எப்படி சரணடைய வேண்டும், அதில் தான் பிரச்சனை வருது. இப்போ இதுவும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு. சரணடைந்து விடுவதுன்னா என்ன, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். சரி, அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா? எனக்கு பசி வரும்போது அவர் கொடுப்பாருன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பேனா? நானே சமையல் கட்டுக்கு போகிறேன், எனக்கு வேணும் என்று கேட்குறேன். அதுவும் எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்கும், அல்லது இது என்னுடைய உடல்நிலைக்கு ஒவ்வும், அது ஒவ்வாது, இதெல்லாம் நானாகவே தானே சொல்லுகிறேன். அது அவர் பார்த்து கொள்வார் என்று நினைத்தால் தானே அது பரிபூர்ண சரணாகதி. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு ஒரு பிடி அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் என்று சொன்னவர்களெல்லாம் இங்கே இருந்திருக்கிறாங்க. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு ஒரு பிடி அன்னம் உருக்கமுடன் போனால் போதும், அப்படி தூக்கி போடுறதில்லை, உருக்கமுடன் அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன். இல்லை விட்டால் வேண்டாயா, என்ன இப்போ ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் என்ன கெட்டு போய்விடும், அவர் பார்த்து கொடுத்தா சாப்பிட்றேன், இல்லாட்டா வேண்டாம். இந்த மனப்பான்மை தான் பரிபூர்ண சரணாகதி.
அது அவ்வளோ எளிதில் வருகிறதா? சரணடைவது என்பது அவ்வளோ சுலபமாக இல்லை. அதுவும் பெரியவர்கள் எப்படிலாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குண்டே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. மாணிக்க வாசகர் சொல்கிறார். அதுக்கு முந்தைய பாட்டில் சொல்றார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. எனக்கு என்னென்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுப்பா, அதுக்கு மேலே நான் ஏதாவது கேட்டாலும் நீ கொடுக்குற, ஆனால் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீயே எனக்கு கொடுத்து விடுகிறாய். அதனுடைய அடுத்த பாடலை தான், அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே என்னுடையவை அல்ல, அவையெல்லாம் உனக்கு தான். குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, என்னை எப்போது நீ ஆட்கொண்டாயோ அப்போதே இவை அனைத்தையுமே நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயே. அதனால இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எனக்கு ஒரு இடையூறும் கிடையாது, ஆனால் ஆனந்தமாக இருக்கிறேன். அதனால் நன்றே செய்வாய் பிழை செய்வாய். சில சமயத்தில் நாம் சாதனையில் ஈடுபடும் போதோ அல்லது ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் போதோ நம்ம அறியாமல் வேறு ஏதாவது வந்துட்டா கூட அதையும் பொருட்படுத்த வேண்டாம். இதுதான் அங்கே உள்ளது. ஏன் சாதனையில் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது என்றால், கடவுளையே தான் நினைத்து ஒரு 15 நிமிடமோ 20 நிமிடமோ அப்படியே உட்கார்ந்துருக்கணும், வேறு எந்த சிந்தனையும் வந்து விடக்கூடாது, கடவுளை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்று நினைக்க முயற்சி பண்ணுகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த நேரத்தில் தான் எல்லா சிந்தனைகளும் வருகின்றன. அதற்கும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மற்ற சிந்தனைகளை வர வைத்ததும் நீதானப்பா, அதையும் அவர் தலையில் தூக்கி போட்டுட்டார். ஏன் அந்த சிந்தனை வந்தது? நானா வேணும்னு விரும்பினா? இல்லை, வேறு சிந்தனைகள் வரக்கூடாது என்று தானே நான் நினைக்கிறேன், ஆனால் அது வருது. அப்போ அதற்கு யார் காரணம்? அது நீதான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது. எனக்கு நல்லது வரும்போதும் அதுக்கு நான் காரணம் கிடையாது. அதுதான் முக்கியம். அங்கே சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது செய்தும் போது நான் தான் செய்தேன்மா, கெடுதல் யாராவது வந்துன்னா அது நான் எல்லாம் சரியாக தான் வச்சுருந்தேன், அந்த அவன் வந்து கெடுத்துட்டு போயிட்டாம்மா. அது கிடையாது, அது சரணாகதி அல்ல. நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நீ என்ன செய்கிறாயோ அதுதான். என்னுள் இருக்கும் நின் செயலே என்று குருதேவர் சொன்னார் அல்லவா, அதுதான் என் செயலாவது என் உள்ளிருக்கும் நின் செயலே. நான் அல்லேன் நான் அல்லேன் நீயே நீயே என்று சரணடைந்து விடுவது. அப்படிப்பட்ட சரணாகதி என்பது அவ்வளவு சுலபத்தில் வருவது கிடையாது. ஆகவே சரணாகதி என்பது கேட்பதற்கு மிக நன்றாக இருக்கிறது. பெரியவர்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ராமாயணத்திற்கு சரணாகதி வேதம் என்றே ஒரு பேர். வேதம் 4 வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதில் இந்த அடுத்தபடியாக இந்த ராமாயணத்தையும் அதுபோல வைத்திருக்கிறார், அந்த இடத்துல வைத்திருக்கிறார். என்னன்னா சரணாகதி வேதம். சரணடைந்தவர்களை இறைவன் எப்படி காப்பாற்றுவார் என்பதை சொல்லுகிற ஒரு நூல் என்று சொல்லப்படுகிறது. இதுபோல எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பரிபூர்ண சரணாகதி என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இதுக்கு ஒரு வேடிக்கையான கதை ஒரு பெரிய ஆச்சாரியர், வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருத்தர் சொன்னார். இந்த சரணாகதி எவ்வளவு கடினமானது என்பதை சொல்வதற்கு ஒரு வேடிக்கையான கதை. ஒரு எண்ணெய் வியாபாரி இருந்தாலும் எள்ளு நிறைய வாங்கி அதை செக்கில் ஆட்டி அது எண்ணெயை விற்பனை செய்து கொண்டிருப்பான். அதுதான் அவனுக்கு வாழ்க்கை. ஒரு சமயம் அவனுடைய செக்கு உடைந்து போய்விட்டது. ரொம்ப நாள்பட்ட செக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உடைந்து விட்டது. இப்போ புது செக்கு செய்ய வேண்டும், புதிய செக்கு. அந்த காலத்திலலாம் அவங்களே தான் செய்து கொள்வாங்க. இப்போவா இருந்தால் எதாக இருந்தாலும் உடனே ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கிறான். செக்கு வேணுமா, ஒரு ஆன்லைனில் போடு, கொண்டாந்து வச்சுருவாங்க. அதெல்லாம் அப்போ கிடையாது, அவர்களே செய்து கொள்ள வேண்டும். அதனால் அதுக்கு ஒரு அந்த வேலை செய்யக்கூடியவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது, இதுக்கு இந்த மரம் வேணுங்கிறாங்க. அந்த மரத்தை கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நாங்கள் செய்து கொடுத்துட்றோன்னு அந்த தச்சு வேலை செய்கிறவர்கள் சொன்னார்கள். அப்புறம் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு 4 பேரை கூட்டிகிட்டு போனான் மரத்தை வெட்டுவதற்கு. போயெல்லாம் தயாராக அந்த கருவிகளை எடுத்து வெட்ட ஆரம்பிக்கும் போது மரத்து மேலே இருந்து ஏதோ ஒன்று வந்து பொத்துன்னு குதிச்சுது. என்னதுன்னு பார்த்தா மனிதன் போல இருக்குது, ஆனால் மனிதன் இல்லை என்பது தெரியுது. மனித வடிவத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, வேறு மாதிரியும் இருக்குது. இது என்னன்னு பார்க்கும்போது தான், நீ என்ன யார், ஏன் எப்படி சொல்கிறது, மரத்தை வெட்டாதேன்னு சொல்லிக்கிட்டு வருது.
ஏன் வெட்டக்கூடாதுங்கிற நீ யாருன்னு. நான் ஒரு பிசாசு, இந்த மரத்தில் தான் ரொம்ப நாளாக நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீ மரத்தை வெட்டிட்டேன்னா நான் வேறு இடம் தேட வேண்டி வந்துடும். அதனால் தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடப்பா, அந்த மரத்தை வெட்டாதேன்னு. எனக்கு செக்கு செய்தாகணுமே, செக்கு செய்யணும், எண்ணெய் ஆட்டணும், வியாபாரம் பண்ணணும், அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையே நடக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்னா, இதுக்கு ஏன் இவ்வளோ வேலைப்படுறப்பா? இப்போ பாரு, நீ இந்த மரத்தை வெட்டி எடுத்து கொண்டு போய் செக்கு செய்து எவ்வளவு சிரமம் அது. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து எள்ளை வாங்கி கொண்டு வந்து அதை எண்ணெயாக ஆட்டி அதை விற்கணும். இவ்வளவு சிக்கல் உனக்கு இருக்குது. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், சுலபமான ஒரு ஏற்பாடு. தினசரி ஒரு மூட்டை எள்ளு கொண்டாந்து உன் வீட்டு முன்னால் வச்சிடுறேன். நீ எள்ளு வியாபாரம் பண்ணு. எண்ணெய் வியாபாரத்துக்கு பதில் எள்ளு வியாபாரம் சிரமம் இல்லாமல் பண்ணிடலாம். அந்த எள்ளை கொண்டு போய் யாருக்காவது விற்றுரு, யாராவது தேடிக்கிட்டே வருவாங்க உங்கள்கிட்ட. இதை விட லாபம் அதிகம் கிடைக்குமே சிரமம் இல்லாமல் என்று சொன்னோம். இது நல்லா தான் இருக்குது, சரி அப்படியே பண்ணலான்னு அவனும் ஒப்புக்கொண்டான். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டு வாசலில் ஒரு மூட்டை எள்ளு இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த 6 மணிக்கு கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்த அந்த பூதம் அப்புறம் 6:30 மணிக்கு வர ஆரம்பிச்சது. அப்புறம் 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 10 மணி, 11 மணி, ராத்திரி 2 மணி கூட ஆகிப்போச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டால், எள்ளு கிடைக்க மாட்டேங்குது, நான் அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரிந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லி, இப்போது இந்த எள்ளை தேடி அலைந்ததுலேயே அது களைத்து போய் திருப்பியும் மரத்தில் போய் உட்காரது கூட அதுக்கு மனம் வராமல் அங்கேயே இருந்துடும். அந்த அவன் வீட்டு முன்னாலேயே ஒரு இடத்துல இருந்துட்டு திருப்பியும் அடுத்த நாள் எள்ளு தேடி போகணுமே அதுக்காக. இப்படி ஒரு 3 மாதம் ஆகிப்போச்சு. 3 மாதம் ஆகும்போது அது யோசனை பண்ணிச்சான், எதுக்காக நாம் இவ்வளோ பாடுபடுகிறோம்? அந்த மரத்தை விடக்கூடாது, நமக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய மரத்தை நாம் விடக்கூடாது என்பதற்கு தானே இவ்வளோ பாடுபடுகிறோம். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவ்வளவு பாடுபடுகிறோமே தவிர அந்த மரத்தில் உட்காருகிறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. 1 மணி 2 மணி வரைக்கும் எள்ளு தேடி அலைகிறோம், அப்புறம் களைத்து போய் இங்கேயே இருந்து விடுகிறோம், அப்புறம் அடுத்த நாள் கூட போகிறோம். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகிப்போச்சு அந்த மரத்து பக்கம் போய். இதற்காக இவ்வளவு பாடுபடணும்? வேண்டாம், பேசாமல் போய் மரத்தில் உட்காந்து ஆகிறது ஆகட்டும்னு அந்த மரத்தை ஒரு நாளாக ஒரு ஆசைக்கு கொஞ்சம் நேரமாவது போய் உட்காரலான்னு போச்சு. அங்கே போனால் அங்கே இன்னொரு பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது பார்த்துட்டு, நீ எங்கே வந்தேன்னு நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குற, இது என்னுடைய இடம் அல்லவா, ஒரு 2-3 மாதம் நான் வரலை, அதான் ஜாக்கு நீ போய் உட்காந்துக்கிட்டு இப்போ என்னையே கேள்வி கேட்குறியாண்ணா? ஆமாப்பா, இடம் காலியாச்சு, நான் வந்து உட்காந்துக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் 2 பேரும் பேசி அந்த புது பிசாசு ஒன்று சொல்லிச்சு, இப்போ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆள் இருக்கிறான்ல, அவன் இருக்கிறதுனால தானே இந்த தொல்லை, நான் போய் அவனை தீர்த்து கட்டி விடுகிறேன், அப்போ நாம் 2 பேரும் நிம்மதியாக அதில் 2 பேருமே இதில் இருந்துக்கலான்னு. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது என்று ஒப்புக்கொண்டு அந்த புது பிசாசு கிளம்பி வந்தது. இங்கே வந்து பார்த்தா அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவான் அல்லவா, அந்த அவன் வீட்டு முன்னால் அந்த எள்ளை எடுக்கிறதுக்கு வருவானே, அங்கே பார்த்தா காணோம், வீட்டுக்குள்ளே பார்த்தாலும் காணோம். எங்கே போயிருப்பான்னு பார்த்தா அவன் நிறைய இந்த செக்கில் மாடுகள் சுற்றி சுற்றி வருமே, அதுக்காக மாடுலாம் கொஞ்சம் வளர்ப்பான், அந்த இடத்துல இருக்கிறான். 2 மாட்டு தொழுவம் மாதிரி இருக்குது. ஒரு தொழுவத்தில் நிறைய மாடுகளாக இருக்குது, இன்னொரு தொழுவத்தில் ஒரே ஒரு மாடு கட்டி இருக்குது. என்னன்னு அந்த பேச்சு கொடுக்கறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த புதுசாக ஒரு மாடு வாங்கியிருந்தான். அந்த மாடு வந்து கொஞ்சம் சரியாக படிமானத்துக்கு வரலை, அதனால் தனியாக கட்டி வச்சு அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தான் அது கட்டியிருக்கான்னு தெரிந்து கொண்டான். அப்புறம் இந்த வேலை செய்கிறவங்க அதுக்கு அன்றைக்கி லாடம் அடிக்கிறான், எல்லா மாட்டுக்கும் லாடம் அடிக்கிறதுக்காக அங்கே வந்து உட்காந்துருக்கிறான். இந்த மாடுகளுக்கெல்லாம் லாடம் அடித்து கொண்டு இருக்கிற போது நடுநடுவில் அந்த பணியாளர்கள்ட்ட கேட்குறான், அது என்ன பண்ணுது அங்கே, அது முரண்டிக்கிட்டு தாங்க இருக்குதுன்னு. சரி கடைசியில் அதை பார்த்து கொள்ளலான்னு சொல்லி ஒரு வழியாக இதெல்லாம் முடிந்தது. அப்போ சொன்னான், சரி இந்த மாடுக்கெல்லாம் லாடம் கட்டியாச்சு, அந்த புது பிசாசை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அந்த மாடு படுத்துகிற பாடு தாங்க மாட்டாமல் அதை பிசாசுங்கிறான். அந்த புது பிசாசை கூட்டிகிட்டு வா, அதுக்கு லாடம் கட்டணும்னு சொல்கிறான். இந்த பிசாசு அடடா கண்டுபிடிச்சிட்டானவன், நாம் தானே புது பிசாசு, பழைய பிசாசு அங்கே இருக்குது, நம்ம கண்டுபிடித்து லாடம் அடிக்கிறதுக்கெல்லாமே முயற்சி பண்ணுறான் என்று பயந்து போய் அவன் காலில் வந்து விழுந்துட்டு, அப்பா என்னை விட்டுருப்பா, லாடமெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான்.
நீ யாருன்னா நான் பிசாசு. என்னடா அங்கேயும் பிசாசு இங்கேயும் பிசாசு, இப்போ என்னை விட சொல்கிறிய, எனக்கு இதானப்பா தொழில், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, அந்த பிசாசு உனக்கு ஒரு மூட்டை எள்ளு தானே போட்டுது, நான் உனக்கு தினசரி 10 மூட்டை நெல் கொண்டாந்து போடுறேன், 10 மூட்டை எள்ளு கொண்டாந்து போடுறேன், பேசாமல் விட்டுருவேன். இது நல்லா தான் இருக்குது, சரி சரி போ இன்னும் விட்டுட்டான். இப்போ அது தலையை தொங்க போட்டுக்கிட்டு வந்தது, மரத்துக்கு வந்தது. அந்த பிசாசு எதிர்பார்த்துக்கிட்டு, என்னப்பா போன காரியம் நல்லபடியாக முடிந்துதான்? எங்கப்பா முடிஞ்சுது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், தினசரி 10 மூட்டை எள்ளு அவனுக்கு கொடுத்தாகணுன்னு. அவ்வளவுதான்ப்பா, இந்த மரத்துக்கு தானே இவ்வளோ பாடுபட்டோம், நான் 1 மூட்டை எள்ளு கொடுக்குறேன் என்று சொன்னதுக்கே இந்த கதி ஆச்சுதே, நீ 10 மூட்டை எள்ளு தரேன்னு சொல்லியிருக்கிறேன். 10 மூட்டை எள்ளு நீ கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. நானே முதல்ல 6 மணிக்கு கொடுத்தவன் 8 மணிக்கு கொடுத்தேன், 2 மணி இப்படியே போய்கிட்டு இருக்குது. சில சமயம் கிடைக்காமலே போய்விடுமோங்கிற கவலை வேறு. அதனால் நான் மரத்துக்கே போக முடியாமல் போயிட்டுது. நீ நிச்சயமாக போக முடியாது. ஆனால் 10 மூட்டை எள்ளை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் பூரா அதுக்கு தான் வேலை செய்துட்டு இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட அந்த மரத்து மேலே உன்னால் உட்கார முடியாது ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த ஆச்சாரியார் என்ன சொல்கிறாரு, அந்த மரத்து மேலே உட்கார வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பாடுபட்டு அந்த மரத்து பக்கமே போக முடியாமல் போன பிசாசுகளை போலத்தான் சரணாகதி தத்துவத்தை நாம் பின்பற்றி விட்டால் ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு கடைசியில் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாதனைகள் பண்ணுகிறத விட சரணாகதி பண்ணுவது தான் கடினம் என்கிறது எல்லாருக்கும் தெரிந்துவிடும் என்று சொன்னாராம். இது நம்ம கிரீஷ் சந்திர கோஷனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவர் குருதேவரிடத்தில் சரணாகதி தான் பண்ணார். குருதேவர் அப்படி தான் கேட்டார், நீ ஏதாவது பண்ணுறியா சாதனை அப்படின்னா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னாரு. சரி பேசாமல் என்னிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுனாரு. சரி இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனால் பிற்காலத்தில் நான் பேசாமல் சாதனையே பண்ணியிருக்கலாம்ப்பா, இந்த சரணாகதி பண்ணது பெரிய தப்பாக போச்சு. என்ன காரணம், இப்போ தாகமாக இருக்குது, தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமான்னு பார்க்கும்போது இது குருதேவர் ஒப்புக்கொள்ளுவாரா ஒப்புக்கொள்ள மாட்டாரா என்று அவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் இதை குடிக்க வேண்டியது இருக்குது. தூக்கம் வருது, போய் தூங்கலாமா, குருதேவர் அனுமதித்தா தான் தூங்க முடியுது. ஒவ்வொரு செயலும் அவருடைய அனுமதி பெற்று பெற்று தான் செய்ய வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். அதுதான் சரணாகதி. இது புரியாததுனால தான் எல்லாரும் சரணாகதி என்பதை எளிதாக நினைத்து கொள்ளுகிறார்கள். அதனால் எப்படியோ சரணாகதி அடைஞ்சாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்று கிரீஷ் சொன்னார்னு பார்க்குறோம். அதனால் சரணாகதி என்பது எவ்வளவு எளிது என்று தோன்றுகிறதோ அதை விட பல மடங்கு கடினமானது. சரி அப்போ அதோட விட்டுடலாமா? எல்லாரும் சொல்கிறாங்களா, அவ்வளவு பெரியவர்களெல்லாம் சரணடைந்து விடு சரணடைந்து விடு என்று சொல்லுகிறார்களே, அதுக்கு என்ன வழி, காரணம் என்ன, எப்படி தீர்வு காண்பது? பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் அல்லவா, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, எல்லாவற்றையும் விட்டுவிடு, மற்ற எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடைந்து விடு, இப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரை சரணடைந்து விட வேண்டும் என்று தான் எல்லா பெரியோர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் சரணடைவது என்பது அவ்வளவு சுலபமாக இல்லை, ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது. இப்போ என்னதான் செய்வது? அதற்கும் சாதனை தான் வேண்டும். இந்நிலையிலே சற்று இருக்கவென்றால் மடமை இத சத்துருவாக வந்து குடிகொள்ளுதேன்னு சொன்னார் அல்லவா, அந்த மடமையை அகற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். எவ்வளவு திருப்பி திருப்பி வந்தாலும் கூட இல்லை நான் அல்ல நான் அல்லேன் நான் அல்லேன் நீயே 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 மீண்டும் மீண்டும் நாம் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஒரு நாள் அந்த நிலை வந்தே தீரும். சாதனையின் மூலமாக சரணாகதி அடைவது ஒன்று, சரணாகதியில் நிலை பெற்றிருப்பதற்கு சாதனை செய்வது ஒன்று. இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றன. இதையும் விட ஒரு உயர்ந்த நிலை உண்டா என்று சில பேர் கேட்பார்கள். சாதனையிலிருந்து சரணாகதி, ஆன்மீக வாழ்க்கையில் முடிவான நிலை சரணாகதி தான் என்று சொல்கிறார்கள். சரணடைந்தவர்களை இறைவன் கைவிட மாட்டான். அப்போ அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறது தெரிகிறது. ஆனால் பெரியோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கும் மேலே ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் பராபக்தி என்று சொல்லுகிறார்கள். பராபக்தி என்றால் என்ன? இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. இந்த சரணாகதி என்பது கூட ஒரு வகையில் அதில் சுயநலம் இருக்கிறது. அதாவது என்னால் முடியவில்லைப்பா, நான் உன்னை சரணடைந்து விட்டேன், நீ பார்த்துக்கோ என்று விடுவது, அதுவே பெரிய நிலை தான். ஆனாலும் கூட அது நாம் நம்மை பற்றி தான் நினைக்கிறோம். எனக்கு அருள் புரிவாய், என்னுடைய உலகியல் துன்பங்களை போக்குவாய், என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நீ துணை செய்வாய், நான் ஆன்மீக குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டுவாய் என்றெல்லாம் நான் நான் என்பது தானே வருகிறது.
ஆனால் ஆன்மீகத்தினுடைய அறுதி பெருநிலை என்ன? இந்த நான் என்பதே இல்லாமல் போய்விடுகிற நிலை தானே. அதற்கு அடிப்படை என்னென்றால் இந்த பராபக்தி. இதற்கு பெரியோர்கள் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். இதுக்கு எடுத்துக்காட்டாக பிரகலாதனை சொல்லுகிறார். நம்ம சாதாரணமாக பார்க்கிற போது பிரகலாதனுக்கு ஹிரண்யகசிப்பு நிறைய துன்பங்களை கொடுத்தான். அவன் கடவுளை அதே தீவிரமாக பிடித்து கொண்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் என்ன சொன்னான்? பிரகலாதனுடைய அப்பா நான் தான் கடவுள்னு சொன்னான். ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லக்கூடாது, ஓம் நமோ ஹிரண்யகசிபுவாய நமகன்னு தான் சொல்லணும் என்றெல்லாம் சொன்னான். இவனும் தீவிரமாக இறைவனையே வழிபட்டு கொண்டிருந்தான், நம்பிக்கை வைத்திருந்தான், பக்தி செலுத்தி கொண்டிருந்தான். அது அவனுக்கு பிடிக்காததுனால அவனுக்கு பல துன்பங்களை இழைத்தான். இவனுக்கு எப்படியாவது புத்தி புகட்ட வேண்டும் என்று. அதில் பல துன்பங்களில் உண்டு. மலை உச்சியிலிருந்து அவனை கீழே உருட்டி விடுங்கன்னு சொல்லிட்டான் அவனுடைய பணியாளர்கள் இடத்துல. மலையினுடைய உச்சியில் அவனை அழைத்து கொண்டு போய் அங்கேருந்து அப்படியே உருட்டி விட்டுறணும். சின்ன குழந்தை, பெரியவர்களே மேலே இருந்து உருண்டு சும்மா சாதாரணமாக கீழே விழுந்தாலே ரொம்ப சிரமமாக இருக்குது. மலையிலிருந்து கீழே விழுந்தால் அப்படி இருக்கும். அது ஒரு சிறு குழந்தை, பாலகன். அதெல்லாம் அவன் நினைக்கல. தந்தையாக இருந்தாலும் அந்த நான் என்கிற முனைப்பு அவனை அதெல்லாம் தாண்டி போக வச்சுட்டு அதே மாதிரி அழைத்து கொண்டு போனார்கள். அவனை உருட்டி விட்டார்கள். கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி ஒன்று இருக்கிறது, அதில் போய் அவன் விழ போகிறான். அங்கே இருந்து இங்கே விழுந்தால் என்ன கதி ஆகும்? அவன் உடம்பே சிதறி போய்விடும் அல்லவா. நியாயமாக யாராக இருந்தாலும் ஒரு பயம் வரும். சின்ன குழந்தைக்கு இன்னும் அதிகமாக பயம் வரணும் அதான முறை. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான்? கீழே விழும்போது கையை எப்படி வைத்து கொண்டே விழுந்தானான். அப்போ அவனை கீழே தள்ளி விட்டவரை கூட அவனை கேலி பண்ணாங்களா, பாரு பெரிய நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டு இருக்கிற, அவன் உன்னை வந்து காப்பாற்றுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இப்போ உனக்கு பயம் வந்து விட்டதல்லவா. நாராயணன் காப்பாற்றுவான் என்று நீ உண்மையிலே நம்பினால் ஏன் இப்படி கையை வைத்து இப்படி மறைத்து கொள்ளுகிறாய்? அடிபட்டு விடக்கூடாது என்று தானே நீ அப்படி விழுகிறாய் என்று கேட்டார்கள். அவன் அதை கூட காதில் வாங்கலை. அவன் மனசுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, இங்கே இறைவன் இருக்கிறான், இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கின்றான். விழும்போது இப்படியே போய் விழுந்து விட்டால் அந்த இதயத்தில் அடிபடும். இதயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மேலல்லவா அடிபட்டு விடும், அவனுக்கு வலிக்கும். அந்த வலி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவன் அப்படி பிடித்து கொண்டான். இதை இந்த பூமாதேவி பார்த்தாளாம். அடடா, இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் கூட இவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் இறைவன் அடிபட்டு விடக்கூடாது, இறைவனை காப்பாற்ற வேண்டும் என்றல்லவா நினைக்கிறான். அப்படி என்றால் இவனை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் வந்து அந்த இடத்துல அவள் தன்னுடைய அந்த நிலத்துக்குன்னு ஒரு கெட்டித்தன்மை, கடினத்தன்மை இருக்கும் அல்லவா, அந்த கடினத்தன்மை அவளே மாற்றிக்கொண்டு ரொம்ப மென்மையாக மிருதுவாக ஆகிவிட்டாளாம். ஒரு மெத்தையில் வந்து விழுந்தா அப்படி இருக்கும், அது மாதிரி அவன் வந்து விழுந்தான். அதனால தான் அவனுக்கு அடிபடவில்லை. ஆனால் அவன் அதற்கு நமக்கு அடிபடக்கூடாது என்று நினைத்தானா? இல்லை, இறைவனுக்கு அடிபடக்கூடாது என்று நினைத்தான். அதுதான் பராபக்தி. அந்த நிலை தான் அடைய வேண்டிய இறுதி இலட்சியம். அதை அடைவதற்கு தான் இந்த சாதனை, இந்த சரணாகதி, இது எல்லாமே நமக்கு துணை செய்கின்றன. அதனால் நிச்சயமாக சாதனையின் மூலமாக சரணாகதி நிலையை அடைய முடியும். சரணாகதியில் நிலை பெற்றிருப்பதற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டியது பராபக்தி. கடவுளினிடத்தில், தேவியினிடத்தில் நாம் கொள்ளுகிற அந்த பக்தி இருக்கிறது அல்லவா, அந்த பக்தியை வந்து மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போய் நான் என்பதே இல்லாத நிலையில் இருந்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் இவை எல்லாவற்றையும் அந்த கடவுளே விலக்கி நாம் ஆன்மீக பாதையிலே முன்னேறுவதற்கு நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்றார். அப்போது நம்ம சாதனை செய்கிறோமா, அதில் வெற்றி அடைகிறோமா, அடையவில்லையா, சரணடைந்திருக்கிறோமா, அதில் முழுமையாக சரணடைந்திருக்கிறோமா, அதில் கொஞ்சம் அறகுறையாக இருக்குதா, அதில் தவறு நடக்கிறதா, இந்த கவலையும் இல்லாமல் அவங்க பொறுப்பை முழுசாக நாம் விட்டுட்டு நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தால் போதும். இதைத்தான் அம்மா சொன்னது, நான் இருக்கிறேன், உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே, சரணடைந்து விடு போதும் என்பது. இது மகாகவி பாரதியார் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த சரணாகதி என்பது, சரணாகதி பற்றி அவர் சொல்லுகிறது ரொம்ப அழகாக சொல்லுவார்.
நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பியிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன். அவளை சரணடைந்து விடுவது. அப்படி சரணடையும் போது அவளே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறாள். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாது என்று நின்னை சரணடைந்தேன். சாதாரண நிலையில் மனத்தில் இந்த கவலைகள் வருகின்றன. ஏன் கவலைகள் வருகின்றன? பொன்னை உயர்வை புகழை விரும்புகிறோம், அவை நமக்கு நாம் விரும்புகிறபடி கிடைக்காமல் போய்விடுகின்றது. கிடைத்தாலும் அதை காப்பாற்றி வைப்பதில் கவலை, அல்லது அதனால் அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியாதனால் வருகின்ற கவலை. இப்படி பல கவலைகள் வருகின்றன. அதனால் இந்த கவலைகளெல்லாம் உடலை அரித்து விடுகின்றன. என்னை கவலைகள் தின்னத்தகாது, இந்த கவலைகள் மனிதனையே தின்று விடுகின்றனன்னு சொல்கிறார். அப்படி தின்னத்தகாது என்று நின்னை சரணடைந்தேன். அப்படி சரண் அடைகின்ற போது நான் சில செயல்களை செய்யும்போது இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா என்ற கேள்வி என் மனத்தில் எழுகின்றது. சில சமயங்களில் எனக்கு அதற்கு தெளிவு கிடைக்காமல் போய்விடுகிறது. நல்லது என்று நான் நினைத்து கொண்டு செய்கின்றேன், ஆனால் முடிவில் அது வேறு விதமாக போய்விடுகிறது. கெட்டது என்று சில சமயங்களில் சிலவற்றை தவிர்க்க முயற்சி செய்கின்றேன். அப்புறம் சில காலம் கழித்து அடடா அப்போ செய்யாமல் விட்டுட்டோமே என்று வருத்தப்படுகிறோம். இப்போ எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியவில்லை. அதனால் அதையும் உன்னிடத்திலேயே நான் ஒப்படைத்து விட்டேன். நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுக. இதில் வேடிக்கை ஒன்று இருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், இது இந்த கண்ணன் பாட்டு என்பதில் வருது. கண்ணனை பல கோணங்களிலே பார்த்து பாடியிருக்கிறார் பாரதியார். அதில் கடைசியில் வைக்கிற பாட்டு கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் சத்குரு, கண்ணன் என் சீடன், இப்படி நிறைய பாடியிருக்கிறார். அதில் கடைசி பாட்டு தான் இது. இதில் என்ன வச்சிருக்கிறார்னா, கண்ணம்மா என் குலதெய்வம்ட்டார். என்றால் அவர் தேவி பக்தன். அந்த கண்ணனையும் அவர் தேவியாக தான் பார்த்துட்டார் கடைசியில். அதனால தான் இதில் சொல்லும்போது நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், கண்ணா நின்னை சரணடைந்தேன்னு சொல்லாமல்லவா, அந்த தேவி அங்கே விடலை, பிடிச்சி எடுத்துட்டா. அதனால் நின்னை சரணடைந்தேன். அதனால் நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுகன்னு சொன்னார். அதனால் அந்த தேவியை நாம் சரணடைந்து விட்டால் நாம் எல்லாம் செய்யணும். ஆனால் அதுக்காக நான் சரணடைந்துவிட்டேன் சாதனையை செய்ய வேண்டாம் என்பது அர்த்தமல்ல. சாதனைகளை செய்யத்தான் வேண்டும். அப்படி செய்யும்போது அதில் வெற்றி கிடைப்பதற்கு அந்த தேவியின் அருளை சார்ந்து இருக்க வேண்டும். அதற்கு அவளை சரணடைந்திருக்க வேண்டும். அந்த சரணாகதியில் நிலை பெற்றிருப்பதற்கு நம்மால் இயலாத போது அதற்கும் அவளுடைய அருளைத்தான் நாம் துணையாக வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவளிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும். அந்த பக்தி வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் அந்த பிரகலாதன் எப்படி திருமாலின் இடத்திலே பக்தி கொண்டிருந்தாரோ அது போன்ற பராபக்தியாக வரும் நிலை வரும். அப்போது நாம் இந்த பிறவி எடுத்ததனுடைய பெரும்பயனை அடைய முடியும். ஆகவே தேவியை சரணடைந்து அடைய வேண்டிய நலங்களை அடைவோமாக. நன்றி, வணக்கம்.